Hi friends, this is AYESHA Aari work. இன்னைக்கு நம்ம யூடியூப் கிளாஸ்ல Zig Zag stitch எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம Zari threadல Zig Zag stitch போட போறோம். நெக்ஸ்ட் வந்து silk thread யூஸ் பண்ணி Zig Zag stitch போட போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் நூல் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரு yellow கலர்ல ரெண்டு பண்டல் எடுத்துக்கோங்க. பிங்க் கலர்ல ரெண்டு பண்டல் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் फ्रेंड्स. பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி Zig Zag ஸ்டிச் போட கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் செயினில் நீங்கள் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வராது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். செயின் ஸ்டிச் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக போட வரலன்னா பிகினர்ஸ் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு அது மேலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், Zig Zag ஸ்டிச் எப்படி போடணும்னா, இப்போ இந்த கிராஸாக இந்த சைடில் குத்தி எடுத்துக்கோங்க. சைடில் குத்தி எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, நீங்கள் கொஞ்சம் கிராஸாக கேன் பாருங்கள், இப்படி கிராஸாக. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வந்து கற்றுக்கும் போது சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசிறு வரும், நூல் கட் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், கிராஸாக குத்தி எடுக்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரியணுன்னு தான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். கிளியராக நோட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் நீங்கள் பழகுனீங்கன்னா உங்களுக்கு நீடில் எல்லா ஹேண்டிலையும் உங்களுக்கு திரும்பும். அப்புறம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் Zig Zag ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சில்க் த்ரெட் எப்போவுமே நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், நான் ரெண்டு நூல் எடுத்திருக்கேன், ஒரே கலரில் ரெண்டு நூல். ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிகினர் ஸ்டார்டிங்லேயே குட்டி குட்டியாக உங்களுக்கு போட வராது. கொஞ்சம் லென்த்தியாக போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக போட்டு பழகிக்கோங்க. அப்புறம் போக போக
ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த மெத்தடு கற்றுக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பெருசாக போட்டு பழக போகிறீங்க. அந்த மெத்தட் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் சின்னதாக கூட கற்றுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நாட் போட்டாச்சு. ஓகே பாருங்க, இப்படி கிராஸாக குத்துங்க. உங்களுக்கு புரியணுன்னு நான் 2 கலர் நூல் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. பாருங்க, கிளியராக நோட் பண்ணுங்க. சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நீங்கள் நூல் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து 2 நூல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிசிறு வரும், கட்டாகும். சில்க் த்ரெட் ரொம்ப வந்து உங்களுக்கு மெலிசாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக வந்துடும். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னா ரொம்ப பொறுமை வேணும், தென் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்க முடியும். போட்டு பழக்கணும் நிறைய. பாருங்கள், கீழே என்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணணும் அதே மெத்தடில் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் நம்ம ஜரி த்ரெட்டில் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பார்த்தோம். இன்னொரு லைன் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.